அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். லஞ்சுக்கு சிம்பிளாக குக்கரில் ரசம் சாதம் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு, சீரகம், இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே சைடில் பூண்டு, மிளகும், காஞ்ச மிளகா, சீரகம், மல்லி இது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து கருக விடாதீங்க. நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்த உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறன்னு அரைச்சிட்டு இது அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணியில் 3 மடங்காக சேர்க்கணும். சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 5 இல்லை 4 விசிலுக்கு விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான ரசம் சாதம் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.